அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா, செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு ஜிஎஸ்டி குறைப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 55வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் அப்படிங்கிறது நமக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் வந்து நடந்திருக்கும். அதில் எடுக்கப்பட்ட முக்கிய முடிவுகள் பற்றி இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. செறிவூட்டப்பட்ட அரிசி வித்துகளையும் வழக்கமான அரிசிகளையும் ஒன்று சேர்த்து செறிவூட்டப்பட்ட அரிசி தயாரிக்கப்படுகிறது. ஸோ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம்னா பி காம்ப்ளெக்ஸ், வைட்டமின்கள், இரும்பு சத்துக்கள், ஃபாலிக் ஆசிட், இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. இந்த 55வது ஜிஎஸ்டி கூட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதற்கான ஜிஎஸ்டி வீதத்தை 5% குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா, மரபணு சிகிச்சை இருக்கு இல்லையா? ஸோ இந்த மரபணு சிகிச்சைக்கு ஜிஎஸ்டில இருந்து விலக்கு அளிக்க வேண்டும், 0% கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செஸ் வரிகளை வந்து 0.1% குறைக்க சொல்றாங்க. யாருக்கான செஸ் வரி அப்படின்னு பார்த்தோம்னா, வணிக ஏற்றுமதியாளர்களுக்கு விநியோகிக்கும் சரக்குகளுக்கு இழப்பீடு செஸ் வரியை 0.1% குறைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் மேஜர் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல வரக்கூடியது. அடுத்தது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பாப்கார்னுக்கு வந்து வரிகளை வந்து மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு 3 கேட்டகரிஸா பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாப்கார்ன் பாக்கெட்ல அடைக்கல அப்படின்னா அதற்கு 5%. இதே பாக்கெட்ல அடைக்கப்பட்டிருந்துச்சுன்னா அதுக்கு 12%. பாப்கார்னை சர்க்கரையோட மிக்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு 18% வந்து டாக்ஸ் போடுறாங்களாமா. சரிங்களா? ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பழைய வாகனங்களுக்கு 18% ஜிஎஸ்டி. ஓகேங்களா? நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பழைய வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதுக்கு முன்னாடி 12% ஜிஎஸ்டி இருந்துச்சு. இப்போ அது வந்து 18% அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த கவுன்சில்ல பேசப்பட்டிருக்கு. சரிங்களா? அதுதான் இந்த ஆர்டிக்கல்ல கொடுத்துருக்காங்க. என்னென்ன ஜிஎஸ்டியில் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது. சரியா? ஜிஎஸ்டி கவுன்சில். அடுத்தது, ஐநா சர்வதேச நீதி கவுன்சிலின் தலைவராக முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி மதன் லோகூர் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஓகேங்களா என்னவா அப்பாயிண்ட் ஆயிருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா, யுனைடெட் நேஷன்ஸோட இன்டர்னல் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனுடைய தலைவராக அப்பாயிண்ட் ஆயிருக்கார். சரிங்களா? அதுதான் இந்த செய்தியில வந்து கொடுத்துருக்காங்க. நீதி கவுன்சிலின் தலைவராக நியமனம் அப்படின்னு சொல்லி. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2028ஆம் ஆண்டு வரைக்கும் பதவியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? மற்றபடி பார்த்தோம்னா இந்த கவுன்சிலில் இருக்கக்கூடிய மற்ற ஊழியர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி மதன் லோகூர் அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு அம்சம் அப்படிங்கிறதும் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் 2017 நமக்கு உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்து ரிட்டையர் ஆயிருப்பார். சரிங்களா? 2018ஆம் ஆண்டு இவருக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஃபிஜி அப்படிங்கிற நாடு, அந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தில் இவரை ஜஸ்டிஸா அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஃபிஜி அப்படிங்கிற நாட்டில். ஸோ இந்தியாவோட உச்சநீதிமன்ற நீதிபதி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக மாறின ஒரே நபர் யாருன்னா மதன் லோகூர் அவர்கள் தான். அவர் தான் இப்போ தலைவராகவும் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? கடைசியா பார்த்தோம் அப்படின்னா 2 ஆண்டுகளில் இந்திய வனப்பகுதி 1445 சதுர கிலோமீட்டர் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபாரஸ்ட் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க தான் பார்த்தோம்னா நமக்கு இந்த காடுகளின் கணக்கெடுப்பு அப்படிங்கிறத எடுக்கிறாங்க. ஸோ இந்த காடுகளின் கணக்கெடுப்பு அப்படிங்கிறத காடு தனியா, மரங்கள் தனியா எடுப்பாங்க. ஸோ காடுகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 1987 இருந்தும் 2001 இருந்து மரங்களையும் சேர்த்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா இந்த ரிப்போர்ட் 2021ஆம் ஆண்டு வந்திருக்கும். இப்போ 2023ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட்டை 2024 வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்ட அந்த ரிப்போர்ட்ல பார்த்தோம்னா இந்த 2 வருஷத்துல இந்தியாவுடைய வனப்பகுதி அப்படிங்கிறது 1445 சதுர கிலோமீட்டர் உயர்ந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இதுல காடுகளின் பரப்பளவு அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு தனித்தனியா கொடுத்திருப்பாங்க. காடுகளின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு 7,13,000 இருந்து 7,15,000 வந்து உயர்ந்திருக்கு. இது மொத்த பரப்பளவுல பார்த்தோம்னா 21%, 21.76%. அதே மாதிரி பார்த்தோம்னா மரங்களின் பரப்பளவு அப்படிங்கிறது நமக்கு 3.41% இருக்கு. ஓகேங்களா? இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன சொல்றாங்கன்னா 25.17% இந்தியாவோட டோட்டல் கிரீன் கவர் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ காடுகள் அப்படிங்கிறது 21.76%, மரங்கள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 3.41%. இது ரெண்டையும் சேர்த்து தான் நமக்கு என்ன சொல்றாங்க 25.17% இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ 2005 இருந்து பார்த்தோம்னா இந்தியா எவ்வளவு கரியமில வாயு உமிழ்வை வந்து உறிஞ்சி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கார்பன் சிங்க் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ கார்பன் சிங்க் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 229 crore டன்ஸ் வந்து நம்ம இந்த கார்பன் சிங்க் வந்து உறிஞ்சிருக்கோம். அரல்ஸ் 2.2
2.9 பில்லியன் டன்ஸ் வந்து கார்பன் சிங்கை வந்து நம்ம உறிஞ்சிருக்கோம். இதுவே 2030க்குள்ள இது 2.50 டன்ஸா இன்க்ரீஸ் பண்ணணும், பில்லியன் டன்ஸா இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டார்கெட்டாகவும் வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மாநிலங்கள் வாரியாக பிரிச்சிருப்பாங்க. மாநிலங்கள் வாரியாக அதிகமான காடுகள் அதிகரிச்சது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா காடுகளின் பரப்பளவு அதிகமானது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா மிசோரம், குஜராத், ஒடிசா போன்ற மாநிலங்கள்ல. சரிங்களா? பிராந்தியம் வாரியாக பார்க்குறப்ப நமக்கு மலை பிரதேச மாவட்டங்கள்ல எல்லாம் அதிகமா வந்து நமக்கு அந்த காடுகளின் எண்ணிக்கை அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது இருந்திருக்கு. வடகிழக்கு பிராந்தியத்திலுமே வனப்பரப்பு அப்படிங்கிறது பார்த்தோம்னா குறைந்து இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இது போன ரிப்போர்ட்லயுமே நம்ம பார்த்த ஒரு விஷயம் தான். வடகிழக்கு அப்படிங்கிறது நம்ம நார்த் ஈஸ்ட் அப்படிங்கிறது நிறைய மலைகள் இருக்கக்கூடிய பகுதி. அப்ப கிரீன் கவர் அதிகமா இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த இடத்துல தொடர்ச்சியா குறைஞ்சிட்டே வருது. போன ரிப்போர்ட்லயும் குறைஞ்சது அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்லயும் பார்த்தோம்னா குறைந்து இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியாவுடைய மூங்கில் காடுகளின் பரப்பளவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கிறது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நாட்டிலேயே மத்திய பிரதேச மாநிலம் வந்து முதலிடத்துல இருக்காங்க. டோட்டல் கிரீன் கவர்ல வந்து பார்த்தோம்னா 85,724 சதுர கிலோமீட்டர்ல இவ்வளவு காடுகளை வச்சு மத்திய பிரதேச மாநிலம் தான் என்னவா இருக்காங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டா இருக்காங்க இன் லார்ஜ் கிரீன் கவர். அதுக்கப்புறமா அருணாச்சல் பிரதேஷ், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்லாம் நமக்கு வராங்க. சரிங்களா? காடுகளின் பரப்பளவுலையும் பார்த்தோம்னா மத்திய பிரதேஷ் மாநிலம் தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ மற்றபடி நமக்கு முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நமக்கு தேவையான டேட்டா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரஸ்ட் கவர் எவ்வளவு இருக்கு, கிரீன் கவர் எவ்வளவு இருக்கு, 2.17% வந்து டோட்டல் கிரீன் கவர் இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? ஸோ கடைசியா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் எது எது பொருட்களுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிற செய்தியை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு டிஎன்ஏல முக்கியமான செய்திகளை பார்த்துருக்கோம். நன்றி.